வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேட்ஸ் வச்சு தான் இது செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ண போட கிடையாது. வெறும் டேட்ஸ் மட்டும் வச்சு தாங்க பண்ண போகிறோம். இது நம்ம கடையிலலாம் வாங்கும் பொழுது ரொம்பவே அதிக விலை கொடுத்து தாங்க வாங்குவோம். இதை நம்ம எளிமையான முறையில் வீட்டிலையே செஞ்சு முடிச்சிடலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது ஒரு கப் அளவுக்கு டேட்ஸ் அந்த விதைகளெல்லாம் நீக்கிட்டு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 300 கிராம் இருக்குங்க. இதை இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டு துருவுன மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதே போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டு வறுத்துக்கிடுவோம். கசகசா சேர்த்து பண்ணும் பொழுது நமக்கு அதை சாப்பிடும் பொழுது அந்த ஃபீல் நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் கொடுக்கும். ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும். போதும், நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறலாங்க. அதே பாத்திரத்தில் இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு சின்னதாக நறுக்குன பாதாம் சேர்த்துக்கிடுவோம். 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பிஸ்தா சேர்த்துருக்குறேன். இதில் நம்ம நிலக்கடலை அது போல் எந்த ஒரு நட்ஸுமே சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் டேட்ஸ் எடுத்துருக்குறோன்னா அதில் 1/4 பங்கு அளவுக்கு இந்த நட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டேட்ஸ் கூட இந்த வறுத்த நட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அந்த கிறிஸ்பினஸ் நல்லா இருக்குங்க. குழந்தைங்க கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இது ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் கூட. இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டேட்ஸையும் போட்டுடலாம். டேட்ஸை இதே போல் உங்களுக்கு அரைச்சி சேர்க்க பிடிக்கலன்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க. இந்த நெய்யில் போட்டதுக்கப்புறமா இந்த டேட்ஸ் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப டைட்டாக இருக்கிறது கொஞ்சமாக இலக்கம் கொடுத்து வரும். ஒரு 2 நிமிஷம் இதே போல் கலந்து விட்டாலே போதும். எல்லா பக்கமுமே அந்த நெய் படுற மாதிரி இதே போல் மசிச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை 3/4 அளவுக்கு இதில் ஆட் பண்ணிடலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிடுவோம். வறுத்தெடுத்த கசகசால 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம். மிச்சத்தெல்லாம் வச்சுருக்கலாம். அந்த நட்ஸ் அந்த டேட்ஸோட எல்லா பாகத்துலேயும் கலக்கிற மாதிரி இதே போல் மசிச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் வெறும் டேட்ஸாக கொடுக்கும் பொழுது அவங்க சாப்பிட்றதுக்கு அடப்பிடிப்பாங்க. ஆனால் நம்ம இதே போல் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது ரொம்பவே சுவையாக இருக்குங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நல்லா ஈவனாக வர்ற மாதிரி இதே போல் ஒரு நெய் தடவுன ஸ்பூன் வச்சு சமப்படுத்தி விட்டுக்கோங்க. இதே போல் சமப்படுத்தி விட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லாட்டினா லட்டு மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சும் சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மிச்சம் எடுத்து வச்ச நட்ஸ் இருக்குது இல்லையா, அதை மேலே தூவி விட்டுருவோம். மிச்சம் இருக்கிற கசகசாவையும் அது மேலே தூவி விட்டுறலாம். இந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக இது போல் அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க.
அது நல்லா உள்ளே அமுங்கிரும். இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு வச்சுக்கிற போகிறோம். வச்சுட்டா நல்லா ஆறி செட் ஆகிடுங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம வேணுங்கிற அளவுகளில் கட் பண்ணிக்கிறலாங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் ஃப்ரிட்ஜிலேயே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த நட்ஸோட கிறிஸ்பினஸ்லாம் மாறாமல் அப்படியே இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதே போல் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த விதமான சுகருமே இதில் ஆட் பண்ணல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.